பிரதம புருஷா ஏகவச்சனம் நமதி. சரியா? இத சொல்லிட்டு அதுக்கப்புறமா சஹா நமதி இதுதான் சொல்லணும். புரியுதா? சஹா நமதி. இல்ல நான் வந்து ப்ரொனவுனுக்கு பதிலா நவுன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா பரவாயில்ல, ஒன்னும் தப்பு இல்ல. அப்போ ராமஹா நமதின்னு சொல்லலாம். நமதி இது மாதிரிதான் சொல்லணும். புரியுதா? சரி, ஓகே ஓகே, வெரி குட். அடுத்தது மாலத்திமா நமதஹா. நமதஹா மாலத்திமா நான் பேசுறது கேட்கலையா உங்களுக்குலாம்? கேக்குது. பிரதம புருஷாக பிரதம புருஷாக திவிவச்சனம். பிரதம புருஷாக த்விவச்சனம். வெரி குட். ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்லுங்கம்மா. தத் நமதக. நோ. தே நமதக. தே நமதக. சரி. தானி. அதாவது இப்போ இந்த நமதகான்றது த்விவச்சனம்னு சொன்னீங்களா இல்லையா? ஆமா ஆமா. அந்த த்விவச்சனத்துக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க அந்த எக்ஸாம்பிள் வேர்டு சொல்லணும். ஓகே. தே நமதக. தே நமதக. சரி. தே நமதக அப்படின்னா அது ஸ்ரீலிங்கத்துல நீங்க சொல்லிருக்கீங்க. சரியா? ஆமா ஆமா. சீதே நமதக, ரமே நமதக, மாலே நமதக, கமலே நமதக. கமலே நமதக அப்படின்னா கமலா அப்படின்ற பெயருடைய 2 பேர் வந்தார்கள். வெரி குட். 3வது ஹரிகர சுப்பிரமணியம் சுவாமி நமந்தி. ஜி கேக்குறதா? கேக்குறது. பிரதம புருஷகா. ஓகே. பகுவச்சனம். பகுவச்சனம் நமந்தி. ஆமா, பிரதம புருஷா பகுவச்சனம் நமந்தி. வெரி குட். ஒரு ராமஹ கிருஷ்ணஹ பரதஹ ச நமந்தி. வெரி குட். ராமஹ கிருஷ்ணஹ பரதஹ ச நமந்தி. வெரி குட். நல்லா சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ். थैंक यू. அடுத்தது மைதிலிமா ரெடியா? அடியே நமஸ்காரம். சொல்லுங்க. நமசி. நமசி. நமசியா? நமசி ஆக்சுவலி என்ன சொல்லணும்னா வணங்குகிறாய். இப்ப நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நமந்தி அப்படின்னு நான் கேட்டேன். சுப்பிரமணியன் சுவாமி கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொல்லணும் அப்படின்னா நமந்தி அப்படின்றது என்ன புருஷா என்ன வச்சனம் இத முதல்ல சொல்லணும். சரியா? அவர் என்ன சொன்னார்? ஹரிகர சுப்பிரமணியன் சுவாமி என்ன சொன்னார்? பிரதம புருஷா பகுவச்சனம் சொன்னார். இது ஓகே தானே? கரெக்ட் தானே? கரெக்ட். ஓகே. இது ஏகவச்சனம். சரி. இது வந்து ஏகவச்சனம். ஓகே. என்ன ஏகவச்சனம்? ஏகவச்சனம் மத்தியம புருஷ. புருஷா ஏகவச்சனம். சரி. ஓகே. நமசி. அது சென்டென்ஸ் சொல்லணுமா இப்போ? ஆமா. துவம் நமசி. துவம் நமசி. நீ வணங்குகிறாய். வெரி குட். கரெக்டா சொன்னீங்க. அடுத்தது சிவராமன் சுவாமி நீங்க சொல்றீங்களா? சிவராமன் சுவாமி. சிவராமன் சுவாமி நீங்க மியூட்ல இருக்கீங்க. அன்மியூட் பண்ணாதான் நீங்க பேசுறது எங்களுக்கு கேட்கும். இப்ப கேக்குதா சார்? கேக்குறது. திருப்பி மியூட் பண்ணிட்டீங்களே. இப்ப சார் இப்ப நான் கேக்குறது. வெரி குட். சரி. இப்ப இங்க இந்த இடத்துல நமத்தஹ அப்படின்னு இருக்கு இல்லையா? ஆமா. இந்த நமத்தஹான்றது கொஞ்சம் பிரீஃப் பண்ணுங்களா பார்க்கலாம். திவிவச்சனம் மத்தியம புருஷா. மத்தியம புருஷா த்விவச்சனம். கரெக்ட். மத்தியம புருஷா த்விவச்சனம். சரி சார். மத்தியம புருஷா த்விவச்சனம். சரி. நான் பேசுறது கேக்குறது இல்லையா? கேக்குறது. மத்தியம புருஷா த்விவச்சனம் சொல்லியாச்சு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லணும். நமதஹ. இல்ல இப்போ மைதிலிமா சொல்லும்போது என்ன சொன்னா துவம் நமசின்னு சொன்னா. ஆமாவா இல்லையா? ஆமா. அப்ப துவம்முக்கு அடுத்த வேர்டு என்ன வரும்? துவம் அப்புறம் என்ன வரும்? நம்ம கூட அந்த ப்ரொனவுன்ல எழுதி வச்சிருக்கோமே. இமம் சார்.
யுவாம், யூயம். அப்ப யுவாம் தான் வரும் இல்லையா? ஆமா. அப்ப சொல்லுங்க. துவம்க்கு அப்புறமா யுவாம்னு சொல்லியாச்சு. அப்ப என்ன சொல்லணும்? அந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லுவோம்? யுவாம் நமத நமய ஆஹா, நமயஹ நமயஹ இல்ல, நமதஹ. நமதஹ. யுவாம் நமதஹ. யுவாம் நமதஹ. யுவாம் நமதஹ. வெரி குட். யுவாம் நமதஹன்னு என்னது? நீங்கள் இருவர் வணங்குங்கள். சரியா? சரி சார். வெரி குட், வெரி குட், வெரி குட். அதுக்கப்புறமா சாம்பவி சொல்றியாமா? நீ ஓகே, நீ இப்ப மியூட்ல அன்மியூட் பண்ணிட்ட. ஓகே, வெரி குட். நமச்ச, இப்ப இங்க இருக்கு பாரு, நான் கர்சர் எடுத்துட்டு வரேன் பாரு. நமச்ச அது என்னதுமா? அது வி ஆலா யூ ஆலா? வி ஆலா இல்ல யூ ஆலா? ஆல். வெரி குட், யூ ஆல். சரி. செகண்ட் பர்சன் ப்ளூரல். கரெக்ட், செகண்ட் பர்சன் ப்ளூரல். வெரி குட். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்லுமா? இப்ப இங்க வந்து மைதிலிமா சொல்லும் போது துவம் நமசி சொன்னாங்க. அடுத்தது சிவராமன் சார் சொல்லும் போது யுவாம் நமச்சஹா சொன்னாங்க. சோ துவம் யுவாம் ரெண்டு வந்தாச்சு. அப்ப என்ன வரணும் இங்க? யூயம் நமதா. கரெக்ட், யூயம் நமச. யூ ஆல் பௌ. இதான் அதனுடைய மீன். புரியுதா? வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். நல்லா சொன்னமா சம்பவி. வெரி குட் கேர்ள்ஸ். வேற யாராவது நான் கேட்கலையா? இந்த இப்ப சான்ஸ் கொடுக்கலையா? 6 பேருக்கு சான்ஸ் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப அடுத்தது அகைன் ரகுநாதன் சுவாமி. சொல்றீங்களா ரகுநாதன் சுவாமி? அடியேன். இப்ப இந்த இடத்துல நமாமின்னு இருக்கு இல்லையா? ஆமா. அது என்னது? அது என்னதுன்னு பார்த்துட்டு அது கொஞ்சம் டெஃபினிஷன் சொல்லுங்க பார்க்கலாம். உத்தம புருஷக. உத்தம புருஷா ஏகவச்சனம். கரெக்ட், உத்தம புருஷா ஏகவச்சனம். நமாமி. ஆமா, உத்தம புருஷா ஏகவச்சனம் வந்து நமாமி. கரெக்ட். அகம் நமாமி. கரெக்ட், அகம் நமாமி. என்ன மீனிங் அதுக்கு? நான் வணங்குகிறேன். நான் வணங்குகிறேன். அதான் அதனுடைய மீனிங். வெரி குட், நல்லா சொன்னீங்க. வெரி குட். அடுத்தது மைதிலி ராமசுவாமிமா சொல்றீங்களா? சொல்றேன். இங்க வந்து நமாவஹன் இருக்கா இல்லையா? இருக்கு. द्विवचनम उत्तम पुरुषः. उत्तम पुरुषः द्विवचनम. द्विवचनम. சரி. आवाम नमावः. கரெக்ட், ஆவாம் நமாவஹ. வெரி குட், கரெக்டான சென்டென்ஸ் அது. வெரி குட், நல்லா சொன்னீங்க. வெரி குட். அடுத்தது ஹரிகர சுப்பிரமணியம் சுவாமி சொல்றீங்களா? சொல்றேன் ஜி. சுவாமி சொல்றேன் ஜி. கேக்குறதா? எனக்கு கேக்குறது. இந்த இடத்துல நமாமஹா அப்படின்னு இருக்கா இல்லையா? ஆமாம் ஜி. அந்த நமாமஹான்றத டெஃபினேஷன் சொல்லுங்க பார்க்கலாம். உத்தம புருஷக பகுவச்சனம் நமாமஹ. உத்தம புருஷா பகுவச்சனம் நமாமஹா. யுவாம் நமாமஹ. யுவாம் நமாமஹ. அகம் ஆபாம் வயம் வயம் நமாவஹ. நமாமஹ. வயம் நமாமஹ. வயம் நமாமஹ. சரியா? வயம் நமாமஹ. கரெக்ட். நாங்கள் அனைவரும் வணங்குகிறோம். நாங்கள் அனைவரும் வணங்குகிறோம். வெரி குட், வெரி குட். நல்லா சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ். சரி, அடுத்தது இதுக்கப்புறமா இருக்கு. இது தெரியும் இல்லையா உங்களுக்கு? இதை நம்ம சொன்னோம் இல்லையா? 9 வகை பிரதி பெயர் சொற்கள் தனித்தனியே 9 வகை வினை சொற்களுடன் முறையே இணையும். வினை சொற்கள் 3 இடங்களிலும் வேறுபடாமல் வரும். இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனே, புரிஞ்சுதா? இல்ல ஒன்னு ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இன்னும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சொல்றேன், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. இப்போ முதல்ல பிரதிப்பெயர் சொற்கள்னு போட்டிருக்கா இல்லையா? சரி, பிரதிப்பெயர் சொற்கள்னா என்ன? ப்ரோனவுன். சரி, ப்ரோனவுன் சொல்லுங்க பார்க்கலாம். ப்ரோனவுன் சொல்லுங்க. ஐ,
ஈஷிட்டுனா நான் ஒத்துக்க மாட்டேனே. சம்ஸ்கிருதத்துல பிரதிபெயர் சொற்கள் ப்ரோனவுன்லாம் நீங்க சொல்லணும் இப்போ. இதுக்கு ஓகே சார். இந்த அகம் ஆவாமா சொல்லு. அகம் ஆவாம் வயம் ஒரு வெரி குட். யுவாம் யுவாம் யூயம். வெயிட். அகம் ஆவாம் வயம் 3 சொல்லியாச்சு. இப்ப அவ 9 வகை பிரதிபெயர் சொற்கள் சொல்லிருக்கா இல்லையா? 3 சொல்லியாச்சு. அப்புறமா யுவம் துவம் துவம் யுவாம் யூயம். துவம் யுவாம் யூயம் சொன்ன உடனே இப்ப 6 பிரதிபெயர் சொற்கள் 6 ப்ரொனவுன் சொல்லியாச்சு. சஹ தௌ தே சஹா தௌதே 9 சொல்லியாச்சு. வெரி குட். சரியா? சரி சரி. சஹ தௌதே மட்டும் தான் சொல்லலாமா? சாதே தாஹா நான் எடுத்துக்கிறேன். சொல்லலாமா கூடாதா? சொல்லலாமே. சரி அதுவும் சொல்லலாம் இல்லையா? சரி, எனக்கு வந்து சஹ தௌதே சாதே தாஹா தத்துதே தானி இது 3த்தையும் எடுத்துக்க வேணாம்னு தோன்றது. அயம் இமௌ இமே அப்படின்றத எடுத்துக்கலாம்னு தோன்றது. எடுத்துக்கலாமா கூடாதா? எடுத்துக்கலாம். சரி, அயம் இமௌ இமேக்கு பதிலா இயம் இமே இமாஹா இது 3 எடுத்துக்கலாமா இல்லையா? இதுவும் எடுத்துக்கலாம். சரி, 3வது இதம் இமே இமானி இதை எடுத்துக்கலாமா இல்லையா? ஆமா, இதுவும் எடுத்துக்கலாம். சரி, எனக்கு இதுவும் இதுவா இல்ல சுவாமி, வேற ஏதாவது எடுத்துக்கலாம்னு தோன்றது. நான் உடனே என்ன பண்றேன், ஏஷஹ ஏதௌ ஏதே அப்படின்னு எடுத்துக்கிறேன். எடுத்துக்கலாமா கூடாதா? எடுத்துக்கலாம். சரி, இது வந்து இட் இஸ் தி ரீப்ளேஸ்மென்ட் ஃபார் ஐ அம் யுமௌ. ஆமா, இமே கரெக்ட். சரி, நான் ஏஷா ஏதே ஏதாஹா எடுத்துக்கிறேன். ஏஷா ஏதே ஏதாஹா எடுத்துக்கிறேன். எடுத்துக்கலாமா கூடாதா? எடுத்துக்கலாம். 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 ஏததே ஏதே ஏதானி எடுத்துக்கலாமா கூடாதா? எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். சோ நல்லா புரிஞ்சுக்கணும். 9 வகை பிரதிபெயர் சொற்கள்னு சொல்லும் போது ஒரு 6 வந்து மாறவே மாறாது சுவாமி. அது பிக்ஸ்டு. அகம் ஆவாம் வயம் இது 3 உத்தம புருஷால வரப்போறது. இது 3 அப்படியே அமைதியா வந்து உட்காந்துட்டு இது பிரச்சனையே கிடையாது. 1 சரியா? அடுத்தது துவம் யுவாம் யூயம் இது 3 மாறவே போறது இல்ல. அப்போ துவம் யுவாம் யூயம் மத்தியம புருஷால வரக்கூடியதும், அப்புறமா அகம் ஆவாம் வயம் உத்தம புருஷால வரக்கூடியதும், இந்த துவம் யுவாம் யூயம் அகம் ஆவாம் வயம் இந்த 6ம் வந்து மாறவே மாறாது. புரியுறதா? இது அப்படியே நேரா போயிட்டு உட்காந்துக்கும். எங்க உட்காந்துக்கும்? துவம் நமசி யுவாம் நமச்சஹ யூயம் நமச்ச அகம் நமாமி ஆவாம் நமாவஹா வயம் நமாமஹா. புரியுறதா? ஆமா. இது இது இதுல எந்த பக்கமும் வரவே வராது. அப்போ இந்த 6 பிரதிபெயர்கள் 6 ப்ரொனவுன் யாரதோ பேசுற சவுண்ட் வருதே. ஆமா, பேக்ரவுண்ட் யாரோ பேசுறாங்க, உங்க வாய்ஸ் சரியா வர மாட்டேங்குது. ஒரே நிமிஷம். சரி, இப்போ நான் திருப்பி உங்களை ஆன்சர் கேட்கும்போது கண்டிப்பா அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. அது வரைக்கும் மியூட்லயே இருக்கட்டும். இப்போ 9 வகை பிரதிபெயர் சொற்கள்ல அகம் ஆவாம் வயம் இது 3ம் உத்தம புருஷகால இருக்கக்கூடிய கிரியாபதங்களுடைய சேர போறது. அகம் நமாமி ஆவாம் நமாவஹா வயம் நமாமஹா. ஓகேவா? இப்ப இது 3த்துல இந்த 9ல வந்து 3 தெரிஞ்சுட்டா இல்லையா? 9ல 3 தெரிஞ்சுட்டா இல்லையா? ஆமா. சரி, அடுத்தது துவம் யுவாம் யூயம் இது அடுத்த 3. துவம் நமசி யுவாம் நமச்சஹ யூயம் நமச்ச இது 3ம் வந்து அடுத்த செட்டு 3 வந்து நமக்கு கரெக்டா இல்லையா? ஆமா. இந்த துவம் யுவாம் யூயம் என்ன பண்ணும், மத்தியம புருஷகால இருக்கக்கூடிய கிரியாபதங்களோட தான் போயிட்டு சேரும். கரெக்டா இல்லையா? ஆமா. அப்போ இது 6ம் வந்து பிக்ஸ்டு. இவ 9 வகை பிரதிபெயர் சொற்கள்னு சொல்றாளேன்னா மீதி இருக்கக்கூடிய 3 இருக்கு இல்லையா? அது சஹ தௌதே சாதே தாஹா தத்துதே தானி அயம் இமௌ இமே இயம் இமே இமாஹா இதம் இமே இமானி ஏஷஹ ஏதௌ ஏதே ஏஷா ஏதே ஏதாஹா ஏதது ஏதே ஏதானி இத மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் இருந்துட்டே இருக்கு. அதுல ஏதாவது ஒரு 3 அந்த பிரதம புருஷகால இருக்கக்கூடிய கிரியாபதங்களோட சேரும். புரியுறதா? புரியுது. மட்டும் மாறும். ஆமா. அது யாருக்கு எது சொல்றோமோ எப்படி சொல்றோமோ யாருக்கு சொல்றோமோ எவைகளுக்கு சொல்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஆமா 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 சரியா?
ஆமா. மாலத்திமா ஏதோ கேட்டாலே. இந்த அயம்ல இருந்து ஒரு 4-5 இது சொன்னீங்க இல்லையா, அது புக்ல இல்ல போல இருக்கு, கொஞ்சம் சொல்றீங்களா? எழுதிக்கிறேன். வேண்டாம், எழுதிக்கலாம் வேண்டாம், நான் உங்களுக்கு வந்து டைப் பண்ணி அனுப்புறேன், கவலையே படாதீங்க. சரி, ஓகே, இந்த குரூப்ல நீங்க அனுப்பிச்சல, நீங்க குரூப்ல அனுப்பிச்சிருக்கல. சுரேஷா அதெல்லாம் அமைச்சிருக்காரா? ஆமா, நம்ம குரூப் இருக்கு இல்லையா, குரூப்ல இருந்தேன்னாக்கா அதுல அனுப்பிச்சிருக்காரு அவர். அனுப்பிச்சிருக்கேன். அயம் இதம் ஆமா, இதம் மித்தமாலாம் இருக்குல்ல, அதெல்லாம் இருக்குன்னு பாத்துக்கேன். இன்னைக்கு போஸ்ட் பண்ணுங்க குருஜி. இன்னைக்கு நான் போஸ்ட் பண்றேன், கவலையே பட வேணாம், கண்டிப்பா போஸ்ட். தேங்க்யூ குருஜி. இது வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு கம்பாரிசன் மாதிரி ஒரு டேபிள் மாதிரி பண்ணி நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் அடியன். கண்டிப்பா பாத்துட்டு உங்களுக்கு இது பண்றேன், ரிப்ளை பண்றேன். அது சரியா இருந்ததுன்னா நீங்க மறுபடியும் அது போட்டேன்னா அது எல்லாமே கவர் பண்ணி நான் எழுதிட்டு இருக்கேன் பண்ணி. ஆமா, சரியா? சரி, இப்போ இந்த டாபிக் வரைக்கும் புரிஞ்சுதா? இப்ப இந்த 3 சென்டென்ஸ் கொடுத்திருக்காளே, 9 வகை பிரதிபெயர் சொற்கள் தனித்தனியே 9 வகை வினை சொற்களுடன் முறையே இணையும், வினை சொற்கள் 3 இடங்களிலும் வேறுபடாமல் வரும். இது வரைக்கும் இருக்கிறது புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுடுது, புரியுது. இல்லையா? இப்ப அந்த வினை, ஒரு நிமிஷம், அந்த வினை சொற்கள் 3 இடங்களும் வேறுபடாமல் வரும்னு எழுதிருக்கு இல்லையா? ஆமா, அதாவது வினை சொற்கள் என்னைக்குமே மாறாது சுவாமி. இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேனே. இப்போ அவன் படிக்கிறான், இத நான் இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா he reads, இதானே நான் சொல்லணும். ஆமா. அவள் படிக்கிறாள், she reads, ஆமாவா இல்லையா? ஆமா, கரெக்ட். ஹீயும் ஷீயும் மாறித்தோ தவிர்த்து verb மாறி, அந்த ஆக்ஷன் வந்து மாறாது. ஓகே, புரியுது. ஓகே. இங்க பாருங்க, அதுக்கு எக்ஸாம்பிள் இங்க கொடுத்திருக்கா பாருங்க. இப்ப முதல்ல இந்த சென்டென்ஸ பாருங்க. அகம் நமாமி, நான் வணங்குகிறேன். ஐ போ, ஆவான் நமாவஹ, நாங்கள் இருவர் வணங்குகிறோம். வி போத் போ, வயம் நமாமஹ, நாங்கள் அனைவரும் வணங்குகிறோம். வி ஆல் போ. சரியா? அடுத்தது துவம் நமசி, நீ வணங்குகிறாய். யுவாம் நமசஹ, நீங்கள் இருவரும் வணங்குகிறீர்கள். யூயம், அதெல்லாம் பண்ணக்கூடாதா? வீடு யூஎம், இவா யாராவது பேசும்போது அந்த சத்தம் வந்து அந்த பூனை காதுல வீடு கேட்கும், உள்ள பண்ணக்கூடாது. யூஎம் நமச, யூஎம், அது நீ என்ன பண்ணாலும் அந்த பூனை இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கும். யூஎம் நமச, நீங்கள் அனைவரும் வணங்குகிறீர்கள். இப்ப இந்த முதல் 2 கவனிச்சிங்களா நீங்க? இங்க பாருங்க, இங்க முதல் 2 வந்து இந்த 6 இருக்கே, ஃபர்ஸ்ட் 3 செகண்ட் 3 இருக்கே, இது மாறவே மாறாது சுவாமி. ஆமாவா இல்லையா? ஆனா அதுக்கப்புறம் பாருங்க 3, 4, 5 இது கொடுத்துருக்கா பாருங்க. நமதி நமதஹா நமந்தி, இங்கேயும் நமதி நமதஹா நமந்தி, இங்கேயும் நமதி நமதஹா நமந்தி. எது மாறி இருக்கு? மட்டும்தான் அதெல்லாம் தான் மாறி இருக்கு. அக்கார்டிங் டு த ஜெண்டர் வந்து என்ன ரீசார்ஜ்மா? மொபைல் ரீசார்ஜா? சரி, நான் பண்ணித்தரேன், அப்புறம் வாங்கிக்கிறேன். சஹ தௌ தே, சா தே தாஹா, தத்து தே தானி. இந்த 9 வகையான பிரதிபெயர் சொற்கள் ப்ரொனவுன்ஸுக்கு ஏத்த மாதிரி இந்த 3rd பர்சன் மட்டும்தான், இந்த பிரதம புருஷா அப்படின்றது மட்டும்தான் மாறும். அப்போ சஹ நமதி, தௌ நமதஹ, தே நமந்தி. இது 3 எதுல? மேஸ்குலின் ஜெண்டர்ல. சா நமதி, தே நமதஹ, தாஹா நமந்தி. இது எதுல? ஃபெமனைன் ஜெண்டர்ல, ஸ்திரீலிங்கத்துல. தத்து நமதி, தே நமதஹா, தானி நமந்தி. இது எதுல? நபும்சகலிங்கம். சரி, இப்ப இந்த இடத்துல சஹா நமதிக்கு பதிலா இந்த ப்ரொனவுனை எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு நவுனை போட்டு நான் பாக்குறேன். நான் என்ன பண்றேன்? கிருஷ்ணஹான்னு ஒரு பையன் இருந்தான், கிருஷ்ணஹா நமத்தின்னு நான் சொல்றேன். சொல்லலாமா கூடாதா? சொல்லலாமே. சொல்லலாம். சரி, அடுத்தது அந்த சஹாக்கு பக்கத்துல இந்த கிருஷ்ணஹாவை சேர்த்துக்கிறேன். என்ன சொல்றேன்? சஹா கிருஷ்ணஹா நமதி, அந்த கிருஷ்ணன் வணங்குகிறான். சொல்லலாமா இல்லையா? சொல்லலாம். புரியுறதா? சரி, தௌ நமதஹா, கிருஷ்ணஹா ராமஹா ச நமதஹா. சொல்லலாமா கூடாதா? சொல்லலாம். தே நமந்தி, கிருஷ்ணஹா ராமஹா வாமனஹா ச நமந்தி. சொல்லலாமா கூடாதா? சொல்லலாம். சரி, சா நமதி, கமலா நமதி. சொல்லலாமா இல்லையா? சொல்லலாம்.
தே நமதா கமலா விமலா ச நமதா சொல்லாமா கூடாதா? சொல்லலாம். சொல்லலாம். கமலா விமலா கோகிலா ச நமந்தி சொல்லாமா கூடாதா? ஆமா, அப்படிதான் சொல்லணும். புரியுதா? சரி, அடுத்தது புரியுது. தத்து நமதி. இப்போ நான் வந்து தூரத்துல இருந்து பாக்குறேன், ஒரு தாமரை பூவானது பூத்து இருக்கு. அந்த தாமரை பூ வந்து நல்லா அழகா பெருசா காம்போட வெள்ளை வளர்ந்து அப்படியே தலையை குனிஞ்சிருந்து பெருமாளை பார்த்த மாதிரி இருக்கு. எனக்கு இங்க இருந்து பார்க்கும்போது என்ன தோணுது, பாரு ஒரு தாமரை புஷ்பமா இருந்தா கூட பெருமாளை நோக்கி தலைய வணங்கி நின்னுட்டு இருக்கு பாருன்னு. உடனே நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன். என்ன சொல்றேன்? கமலம் நமதி சொல்றேன். சொல்லாமா கூடாதா? சொல்லலாம் சொல்லலாம். சொல்லலாம் சொல்லலாம் தாமரை சொல்லலாம். வணங்குகிறது. புரியுது? சரி, அடுத்தது கமலம், அடுத்தது கமலே. கமலே நமதா சொல்லாமா கூடாதா? சொல்லலாம் சொல்லலாம். அடுத்தது கமலானி நமந்தி சொல்லாமா கூடாதா? சொல்லலாம் சொல்லலாம். சோ இந்த 3 4 5 இங்க மட்டும் சொல்லுமா? எனக்கு புரியல சார். தமிழ்ல கொஞ்சம் இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? பண்றேன். இப்ப பாரு, ஃபர்ஸ்ட் அகம் நமாமி. அகம் நமாமினா என்ன சாம்பவி? நீயே சொல்லு பார்க்கலாம். ஐ ஐ போ இல்லையா? நான் வணங்குகிறேன். வெரி குட். அடுத்தது ஆவாம் நமாவஹா. என்னது? வி போ. கரெக்ட். வயம் நமாமஹா. வி ஆல் போ. இது 3 தெரிஞ்சுதா உனக்கு? சரி, அடுத்தது துவம் நமசி. கரெக்ட். யூ போ. அடுத்தது யுவாம் நமதஹ. வெரி குட். அடுத்தது யூஎம் நமத. இதுவும் தெரிஞ்சுதா இல்லையா? இது 2 தெரிஞ்சுதா இல்லையா? அடுத்தது பாரு, சஹா நமதி. என்னது சஹா நமதினா? என்னது? ஹி போஸ். அடுத்தது தௌ நமதஹ. தே சொல்லக்கூடாது, தே டூ. அடுத்தது தே நமந்தி. அவ்வளவுதான் கண்ணா. இது தேர்ட் ஒண்ணு புரிஞ்சுதா உனக்கு? சரி, இங்க சஹாக்கு பதிலா நம்ம ராமஹா, கிருஷ்ணஹா, கோவிந்தா எந்த மேஸ்குலின் ஜெண்டர் வேர்டை வேணாலும் நம்ம சப்ஸ்டிடியூட்டா போட்டுக்கலாம். ஓகேவா? அதுதான் நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் தமிழ்ல. ஓகேவா? சரி, இங்க தவுக்கு பதிலா ராமஹா கிருஷ்ணஹான்னு 2 பேர் இருந்தாங்கன்னா அந்த 2 பேருடைய நேம் போட்டுக்கலாம். புரியுதா? இங்க தே அப்படின்னா ப்ளூரல். ப்ளூரல்னா ராமஹா கிருஷ்ணஹா ச நமதஹா. புரியுதா? ராமா அண்ட் கிருஷ்ணா போ. ஓகேவா? சரி, அடுத்தது தே நமந்தி. இந்த இடத்துல இந்த தேக்கு பதிலா நான் ஒரு 4 பாய்ஸினுடைய நேம நான் போட்டுக்கலாம். ராமஹா, கிருஷ்ணஹா, கோவிந்தஹா, முகுந்தஹா ச நமந்தி போட்டுக்கலாமா கூடாதா? அவ்வளவுதான். இதுதான் நான் இப்ப சொன்னேன். சரி, இப்ப 3 வரைக்கும் இந்த 1 2 3 புரிஞ்சுதா உனக்கு? சரி, 4th ஒன்னு சா நமதி அப்படின்னா என்ன மீனிங் சாம்பவி? இங்க ஹி சொன்னா இங்க என்ன வரும்? ஹி போஸ். வெரி குட். அடுத்தது தே நமதஹா. தே டூ. அடுத்தது தாஹா நமந்தி. தே ஆல் போ. சரி, இப்ப இந்த சாக்கு பதிலா நான் கமலான்னு ஒரு நேம் போட்டுக்கலாமா கூடாதா? சரி, அடுத்தது இங்க தே அப்படின்றதுக்கு சப்ஸ்டிடியூட்டா நான் வந்து கமலா விமலா 2 பேர் கூட போடலாமா இல்லையா? அடுத்தது இங்க தாஹா நமந்தில அதே மாதிரியே கமலா விமலா கோகிலா மாதவி போடலாமா கூடாதா? இதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் தமிழ்ல. சரியா? சோ ஒரு சின்ன சந்தேகம். இந்த பகுவச்சனம்ல நேம்ஸ் எல்லாம் போடுறோம். இப்ப 3 பேர் 4 பேர் போடுறோம் இல்லையா? இப்போ ராமா, கிருஷ்ணா, ச கோபாலா அப்படி வருமா? இல்ல கடைசியில தான் ச வரணுமா? கடைசியில தாமா வரும். சரியா? ஓகே. ஓகேவா? வெரி குட், வெரி குட். சரி, அடுத்தது இப்போ இந்த 1 2 3 4 4 புரிஞ்சுதா சாம்பவி உனக்கு? வெரி குட், வெரி குட் கேர்ள். 5th ஒன்னு தத்து நமதி. தத்து நமதி அது கரெக்ட். தட் போஸ். வெரி குட். அடுத்தது தே நமதஹா. கரெக்ட். தோஸ் டூ போஸ். சரியா? தானி நமந்தி.
Those all go வருது. கரெக்ட். those all bow, they all bow எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். புரியுதா? Okay. வெரி குட். அடுத்தது இப்ப இப்ப இந்த 5 புரிஞ்சுதா இல்ல திருப்பி ஒரு தடவை சொல்லணுமா சாமி உனக்கு? சார் புரிஞ்சுது சார். வெரி குட் கேர்ள், வெரி குட் கேர்ள். சரி, அடுத்தது இப்போ ஃபர்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய 6 இருக்கு இல்லையா, இந்த 6 வந்து ரகுநாதன் சுவாமி வாசிங்க பார்க்கலாம். இதுவா? சரி. இந்த ஃபர்ஸ்ட் 6 வேர்ப்ஸ் இருக்கு பாருங்க. படாமி படிக்கிறேன். படாமியல பட்டாமி டாவா. பட்டாமி படிக்கிறேன். கிருதாமி விளையாடுகிறேன். கிரீடாமி விளையாடுகிறேன். கிரீடாமி கிரீடாமி விளையாடுகிறேன். ஆமா. லிக்காமி எழுதுகிறேன். லிக்காமி எழுதுகிறேன். எழுதுகிறேன். ஜச்சாமி செல்கிறேன். கச்சாமி கச்சாமி செல்கிறேன். அடுத்தது பஷ்யாமி பஷ்யாமி பார்க்கிறேன். கரெக்ட். பஷ்யாமி பார்க்கிறேன். பஷ்யாமி பார்க்கிறேன். யச்சாமி கொடுக்கிறேன். யச்சாமி கொடுக்கிறேன். வெரி குட். கொடுக்கிறேன். சரி, இத மாதிரி படிச்ச உடனே எனக்கு என்ன சந்தேகம் வந்தது, இத வச்சு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ண முடியுமான்னு ஒரு சந்தேகம். ஆனா ட்ரை பண்ணி பாக்குறேன், ஒன்னும் பண்ண முடியல. நீங்க தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும். சொல்றேன். அகம் படாமி. பட்டாமி. ஓகே. நான் படிக்கிறேன். அடுத்தது மறுபடியும் அகம் அதே பண்ணிக்கலாம். அகம் அதுதான் சொல்ல முடியும், வேற எதுவுமே வராது. ஆமா ஆமா, எல்லாமே உங்களுக்கு அதுல வந்து அதுதான் வரும் உங்களுக்கு. அதாவது உத்தம புருஷகால அது சிங்குலர், இது அதான் ஏகவச்சனம். ஆமா. அகம் கிருத்தாமி. கிரீடாமி. 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 அகம் கிரீடாமி. அடுத்தது அகம் அது மீனிங் சொல்லணுமே. லிக்காமி. நான் விளையாடுகிறேன். வெரி குட். நான் விளையாடுகிறேன். அகம் லிக்தாமி. நான் எழுதுகிறேன். அகம் கச்சாமி. நான் செல்கிறேன். அகம் பஷ்யாமி. நான் பார்க்கிறேன். அகம் யச்சாமி. நான் கொடுக்கிறேன். வெரி குட், வெரி குட், வெரி குட். நான் சொன்னீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ். சரி, நான் வந்து அடுத்தது இந்த கரோத்தின்னு போட்டிருக்கேன், அந்த லைனுக்கு வரேன். இதை வச்சு யாரு சென்டென்ஸ் மேக் பண்ண போறா, என்ன பண்ண போறான்னு தெரியல. ஹரிகர சுப்பிரமணியம் சுவாமி ட்ரை பண்றீங்களா? ட்ரை பண்றேன் ஜி. ஃபர்ஸ்ட் 5 ட்ரை பண்ணுங்க. ஓகே ஜி. இது சென்டென்ஸாவே சொல்லட்டுமா இல்ல ஃபர்ஸ்ட் வாசிச்சிரட்டுமா? இல்ல வாசிச்சணும், அதுக்கப்புறம். ஓகே ஜி. கரோதி செய்கிறான். வசதி வசிக்கிறான். அஸ்தி இருக்கிறான். பவதி இருக்கிறான். கச்சதி செல்கிறான். ஆவாம் கரோவஹா. அச்சோ, அதெல்லாம் இல்லையே சுவாமி, இங்க வெறும் கரோதி மட்டும் தானே இருக்கு. கரோதிக்கு சொன்னா ஓகே, கரோதிக்கு சொன்னேன். அகம் கரோதி. அகம் கரோத்தின்னு சொன்னா தப்புன்னு சொல்லிடுவாளே. அல்ல, ராமக கரோதி. ராமஹா கரோதி. ராமன் செய்கிறான். ஓகே. ராமக வசதி. ராமக அஸ்தி. இல்ல, சென்டென்ஸ் மீனிங் சொல்லணுமே. அகம் கரோதி. அகம் கரோத்தின்னு வராதே. சாரி சாரி சாரி, ராமக கரோதி. ராமன் செய்கிறான். வெரி குட். ராமக வசதி. ராமன் வசிக்கிறான். ராமக அஸ்தி. ராமன் இருக்கிறான். ராமக பவதி. ராமன் இருக்கிறான். ராமக கச்சதி. ராமன் செல்கிறான். அவ்வளவுதான். வெரி குட், நல்லா சொன்னீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ். சரி, குருஜி, இந்த இருக்கிறான 2 கொடுத்திருக்காங்களே, இது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுமா இல்ல ரெண்டுமே எழுதலாம்? ஆமா, இல்ல மாறும். சரியா, அது கான்டெக்ஸ்டுக்கு ஏத்த மாதிரி மாறும். ஓகேவா? ஓகே.
அது பெரிய பாடங்கள் உங்களுக்கு வாசிக்கும் போது அது எப்படி மாறும்ன்றத கூட சொல்லுவேன். சரியா? கவலையப்பட வேண்டாம். சரி, இப்போ என்ன ஆயிடுத்து, ஹரிஹர சுப்பிரமணியம் சுவாமி வந்து இப்ப ராமஹான்னு வச்சே சொல்லிட்டார். மைதிலி மாவுக்கு ஒரே வருத்தம், என்ன ஒரு ஸ்திரீலிங்க பதமாவது போட்டிருக்க கூடாதா இந்த ஹரிஹரன் சுவாமி அப்படின்னு. அதனால அவளே இப்ப வரா, நான் இதையே 5 வந்து ஸ்ரீலிங்கத்தை சொல்றேன் சுவாமி அப்படின்றா. சொல்லுங்கம்மா. சா கரோதி. சா கரோதி, அவள் செய்கிறாள். கமலா கரோதி, கமலா வசதி. கமலா வசதி, கமலா ரமா வசிக்கிறாள். ரமா அஸ்தி, இருக்கிறாள் இருக்கிறாள். மாலா பவதி, மாலா இருக்கிறாள். கமலா கச்சதி, கமலா செல்கிறாள். செல்கிறாள். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். அடுத்தது சிவராமன் சுவாமி இந்த 6, 7, 8, 9 இத வாசிச்சு இதுக்கு மீனிங் சொல்லி இதுல இருந்து ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணணும். குருஜி இதுல தத்துவம் வருமா இந்த 5 இதுக்கு வேர்ட்ஸ்க்கு? வருமே, ஏன் வராது? தாராளமா வருமே. ஓகே, இப்ப ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இது பாருங்க, இந்த இடத்துல தத்து கரோதி அப்படின்னு வந்ததுன்னா மீனிங் எப்படி வரும்? அது செய்கிறதுன்னு வரும். இந்த செய்கிறான்றது செய்கிறதுன்னு மாறும். அவ்வளவுதான். ஓகே. சொல்லலாம்ப்பா. நீ சொல்றியா? சாம்பவி சொல்றியா? 6, 7, 8, 9 சொல்றியா? நீனு சொல்லுப்பா. லிகதி, லிகதி, யூஎம் லிகத்தின்னு வராதே, சாம்பவி லிகத்தின்னு வேணா வரும். ராமஹ லிகதி. கரெக்ட், ராமஹ லிகதி. வெரி குட். கிரீடதினா playing ல சார். ஆமாப்பா, கிரீடதினா playing பா. கரெக்ட். அப்போ யூஎம் கிரீடதி வருமா? யூஎம் கிரீடதி வராதே, ஏன்னா இது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் ஆச்சு. தேர்ட் பர்சன் சிங்குலர்னா நீ வந்து சஹா, இல்லைன்னா சா, இல்லைன்னா தத்து, இல்லைன்னா ராமஹா, இல்லைன்னா மாலா, இல்லைன்னா கோவிந்தஹா, இல்லைன்னா கஜஹா, இது மாதிரி ஏதாவது நீ வந்து நீனு நானு இல்லாம தேர்ட் பர்சன் யாராவது தான் நீ சொல்ல முடியும். சஹ கிரீடதி வருமா? கரெக்ட், சஹா கிரீடதி. வெரி குட். தத் நமதி. தத் நமதி. வெரி குட். கஜா சலதி. வெரி குட் கேர்ள். கஜஹா சலதி. வெரி குட். நான் சொன்னமா ஃபர்ஸ்ட் கிளாஸ். சரி, இப்போ இது வரைக்கும் இருக்கட்டும், இந்த லெசன் வரைக்கும் இருக்கட்டும். சரியா? நாளைக்கு இதையே இன்னும் ஒரு தடவை இந்த சென்டென்சஸ் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு மேற்கொண்டு பாடங்கள்